திருச்சி சிறுகனூரில் எரிந்த நிலையில் இளம்பெண்ணினுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்கிட கேட்போம். வினோத், இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? திருச்சி சீனிவாச நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 22 வயதான இளம்பெண் மீரா ஜாஸ்மின். கடந்த ஏப்ரல் மாதம் தனது கல்லூரி படிப்பை முடித்த இவர் நேற்று தனது பெற்றோரிடம் வேலை விஷயமாக நேர்முக தேர்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார். ஆனால் நேற்று இரவு வரை மீரா ஜாஸ்மின் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த பெற்றோர் தனது மகளை கண்டுபிடித்து தருமாறு திருச்சி அரசு மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரை தொடர்ந்து போலீசார் மீரா ஜாஸ்மின் பயன்படுத்திய செல்போன் நம்பரை டவர் லொகேஷன் பார்த்துள்ளனர். அப்போது மீரா ஜாஸ்மினின் செல்போன் டவர் லொகேஷன் கடைசியாக திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே எம்ஆர் பாளையத்தில் உள்ள காப்புக்காடு பகுதியை காட்டியிருக்கிறது. இது குறித்து சம்பந்தப்பட்ட அந்த சிறுகனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் இன்று போலீசார் அந்த காப்புக்காடு பகுதியில் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வனப்பகுதியில் எரிந்த நிலையில் கிடந்த சடலத்தை போலீசார் பார்வையிட்டு ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் சடலமாக கிடந்த உடல் காணாமல் போன மீரா ஜாஸ்மின் உடல் என்பதும் அவரை யாரோ கொலை செய்து இங்கு கொண்டு வந்து கிடத்தி எரிக்கப்பட்டதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுகனூர் போலீசார் மீரா ஜாஸ்மின் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து சிறுகனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மீரா ஜாஸ்மினை கொலை செய்து எரித்த நபர் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். நன்றி வினோத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.